So last class வந்து பார்த்தோம் அப்படின்னா we have given some basic idea about இந்த chapter பற்றி. ஸோ இதெல்லாம் நம்ம பேசணும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படியே ஒரு ஸ்லைட் அப்படியே ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க. அப்படியே ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ. Picturize. Hope so you did your eye wash. Yes sir. Right, good. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் கூலும்ஸ் லா. சோஃபார் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லைக் சார்ஜஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அதில் அட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், ரிப்பல்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் எனக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு 3 மெத்தட்ஸில் நம்ம பேசியிருந்தோம். இண்டக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் தென் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு 3 மெத்தட் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸில் 3 முக்கியமான டேர்ம்ஸ். ஒன்று அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ், வேர் வி ஆட் த சார்ஜஸ். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, வி ஜஸ்ட் கிவ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசன்ட், அடிஷன், அவ்வளோதான். அடுத்து நம்ம பேசுனது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த சிஸ்டமில் சார்ஜ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போதும் இட் ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு பேசியிருந்தோம். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் எனக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் இல்லை குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ நம்ம பேசக்கூடியது கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம லைக் சார்ஜஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் நம்ம பேசணும். என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் அப்படின்றது. இப்போ இந்த கூலும்ஸ் லா சொல்லக்கூடியதும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. இந்த கூலும்ஸ் லா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜரான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, we are talking only about 2 charge. ரெண்டு சார்ஜ் தான் நம்ம இந்த இடத்துல பேசணும். நல்லா கவனிக்கணும். this is applicable only for 2 charges. இந்த 2 சார்ஜ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். வெறும் 2 சார்ஜ். அப்போ இந்த 2 சார்ஜுக்கு இடையில எனக்கு அட்ராக்ஷனும் இருக்கலாம், ரிப்பல்ஷனும் இருக்கலாம். ரைட், அட்ராக்ஷனும் இருக்கலாம், ரிப்பல்ஷனும் இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட், அப்போது இங்கே வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, டு நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் திஸ் பார்ட். எனக்கு 2 சார்ஜ் இருக்குது, அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் சொல்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. 2 சார்ஜுக்கு இடையில ஃபோர்ஸ் வேணுமா, கூலும்ஸ் லாவை பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். அப்போ வாட் ஹீ சேஸ், F which is equal to K times Q1 Q2 upon R square. இந்த K அப்படின்றது கான்ஸ்டன்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1/4 pi epsilon naught அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 9 × 10⁹ we say. ரைட், இதுதான் நமக்கு வந்து இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கேவுடைய வேல்யூவை நான் சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த 2 சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் ஏதோ 2 சார்ஜுப்பா. அந்த 2 சார்ஜுக்கு இடையில எனக்கு ஏர் மீடியம் we are talking about மீடியம் வந்து எனக்கு ஏர் அப்படின்னா என்னுடைய எப்சலான், அந்த ரிலேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம ஒன்று பேசுவோம். இந்த எப்சலான் ஆர் ஈக்குவல் டு எப்சலான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஆருடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1 இருக்கும் when it is in air medium. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா 1/4 pi epsilon naught epsilon r q1 q2 by r square. இதுதான் ஜென்ரலான ஃபார்முலா when அந்த 2 சார்ஜுக்கு இடையில எனக்கு ஏர் மீடியம் இருந்தால். அப்போ இந்த ஏர் மீடியமில் நம்ம இதோடைய வேல்யூ தான் நம்ம 1ன்னு சொல்லிட்டோமே, அதனால் நம்ம அதை மென்ஷன் பண்ணலை, அவ்வளவுதான் வித்தியாசம். சப்போஸ் அந்த 2 சார்ஜுக்கு இடையில ஏதோ ஒரு மீடியம் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஏர், அப்போ என்னுடைய வேல்யூ greater than 1 தான் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல யூ வில் மென்ஷன் திஸ் ஆல்வேஸ். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். இந்த எப்சலான் ஆரை நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எனக்கு அதோடைய வேல்யூ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ அதை கம்பல்சரி பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஏர்
எனக்கு மீடியம் வந்து வேறு ஏதாவது இருந்ததுன்னா யூ வில் கோ வித் திஸ் ஃபார்மெட். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கூலும்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது வி சிம்பிளி சே இது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு. பிகாஸ் எனக்கு ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கும். எப்படி சார் ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கும்? இங்கே பாருங்கள், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இந்த சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணும், இந்த சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணும், ரைட்? இதுதான் நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன் நம்ம சொல்கிறோம். இது வெக்டார் டேர்மில் சொல்லப்போனால் F12 ஈக்குவல் டு K டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் எதுக்கு? ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் செகண்ட் சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ எஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, எனக்கு வந்து இது Q1, இது Q2. என்னுடைய ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த Q1ல இருந்து Q2க்கு போகுது. ஸோ ஃபோர்ஸ் 1-2, ரைட்? இப்போ இதை நம்ம இன்னொரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா F12 equal to F21 because it applies Newton third law. First charge எனக்கு செகண்ட் சார்ஜுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ இங்கே F12 which mean force on charge 1. நல்லா கவனிக்கணும். Force on charge 1 due to 2. அப்போ பாருங்களேன், force on charge 1 due to 2. அப்போது F12னா ஃபஸ்ட்டு சார்ஜில் எனக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அது யார் காரணம்? யார் கொடுக்குறா அப்படின்னா ரெண்டாவது சார்ஜ், அதான் F12. இதை நீங்கள் டைரக்ஷனை 1-2 போட்டாலும் சரி, இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, யூ கேன் சேஞ்ச் திஸ் ஆஸ் 2-1. 2-1 கூட எப்படி எழுதுனாலும் கரெக்டு தான். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்களேன், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு 2 அப்படின்னா என்ன? செகண்ட் சார்ஜ்னால தான் ஃபர்ஸ்ட் சார்ஜ் அஃபெக்ட் ஆகுது. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் எங்கேருந்து வரணும்? நீங்களே பார்த்து சொல்லுங்கள். செகண்ட் சார்ஜில் இருந்து தான் வரணும். அப்போ F12 அப்படின்னு நீங்கள் எழுதும்போது இங்கே 2-1 அப்படின்னு எழுத போகிறீங்க. சிம்பிளி இட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் செகண்ட் சார்ஜ் டு ஃபர்ஸ்ட் சார்ஜ். அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ F21 அப்படின்னா அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 2-1 அப்படின்னா அங்கே 1-2. ஏன்னா எனக்கு சார்ஜ் 1லேருந்து சார்ஜ் 2க்கு தான் எனக்கு ஃபோர்ஸ் போகுது அப்படின்றதுனால என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆர் 1-2. Obviously we are going to consider only the magnitude. நம்ம நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். we only go for magnitude. அப்போ மேக்னிடியூட் சொல்லும்போது ரெண்டு சார்ஜுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கும், ஆன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ விச் அப்ளைஸ் நியூட்டன் தேர்ட் லா. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடிய விஷயம். ஏன் தேர்ட் லா அப்படின்னா, இந்த சார்ஜ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. ஸோ ஆப்போசிட் அப்படின்றதுனால we can also say நியூட்டன் தேர்ட் லாவை இந்த இடத்துல நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போது எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த ஃபார்மில் நம்ம K டைம்ஸ் Q1 Q2 ஆர் ஸ்கொயர் இது எல்லாமே நம்ம வந்து பேசியிருந்தோம், கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இங்கே சார்ஜ் வந்து 1 கூலமாக இருந்தால் Q1 Q2 1 கூலமாக இருந்தால் அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல we are going to say சப்போஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டராக இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், ரைட்? ஸோ என்னுடைய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர், என்னுடைய சார்ஜ் Q1 அண்ட் Q2 ஈக்குவல் டு 1 கூலமாக இருந்தால் இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அன்இமேஜினபிள். F which is equal to K. அந்த K உடைய வேல்யூ தான் 1/4 pi epsilon naught which is nothing but 9 into 10 to the power 9, right? 9 into 10 to the power 9. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பேசுகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ரிலை, ரைட்டா? யூ கேன் ஈஸிலி ரிலை தட் எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ் பாருங்கள். அதாவது ஒரு சார்ஜ் 1 கூலும், இன்னொரு சார்ஜ் 1 கூலும். அப்போ அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருந்தால் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 9 into 10 to the power 9. அப்படின்னா 9 kgல ஒரு பர்சன் இருக்காருன்னா, ரைட், 9 கிலோவில் ஒரு பர்சன் இருக்கார். அப்போ அக்கார்டிங் டு அந்த கிராவிட்டி 9.8 ரவுண்ட் ஆஃப் ஒரு 10 எடுத்தால் ஒரு பர்சன் கேன் ப்ரொடியூஸ் 90 நியூட்டன் ஃபோர்ஸ் MA, ரைட்? ஒரு பர்சன் 90 நியூட்டன் ஃபோர்ஸை கேன் ப்ரொடியூஸ்.
அப்போ 9 into 10 to the power 9னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளவு கேஜி, விச் மீன் இவ்வளவு பர்சன், இத்தனை பேர், ரைட், இத்தனை பேர், இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 9 கிலோ. அப்போது இது ரைட், இந்த பர்சன் இன்ட்டு 9 கிலோனா உங்களுக்கு டோட்டல் இது வந்துடும் கேஜி. அந்த கேஜியை இன்ட்டு 10ஆல் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ தட் வில் பி த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங். ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் இல்லை, ரொம்ப அதிகம். இதெல்லாம் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. இது நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஸோ இதுதான் நமக்கு வந்து கூலும்ஸ் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். எதுவாக இருந்தாலும் சரிப்பா, 2 சார்ஜ், அதுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு வந்து கூலும்ஸில் சொல்லிட்டார். பட் பை நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எப்போவுமே 2 சார்ஜ் 3 சார்ஜ்னு இருக்கிறது இல்லை. இட் இஸ் மல்டிபிள் சார்ஜஸ். so many charges will be there, n number of charges. for example, இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த சின்ன ஏரியாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் வில் பி தேர். மில்லியன்ஸ், இதுலேயே மில்லியன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆப்வியஸ்லி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்கும், விச் இஸ் அன்கவுண்டபிள். கவுண்ட் பண்ணவே முடியாது. n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அவ்வளோ அதிகமாக வந்து நமக்கு சார்ஜஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த இடத்துல how I can able to find my force, இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ப்ராப்ளமில் வரும். அப்போது எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது என்னால் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இமேஜின் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர் இங்கே இருக்காங்க. இது நீங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டு 1 2 3, இவங்க 3 பேரும் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்கள் மேலே அட் அ டைம் கல்லை தூக்கி அடிக்க போகிறாங்க. உங்கள் மேலே அட் அ டைம் கல்லை தூக்கி அடிக்க போகிறாங்க. அப்போ அப்படி கல்லை தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகுது? எல்லா பக்கமும் இவர் அடிக்கிறார், இவர் அடிக்கிறார், இவர் அடிக்கிறார். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கல் அடித்தா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் உங்கள் மேலே படுது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் எல்லா டைரக்ஷன்லேருந்தும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மேலே கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. உங்களால் அட் அ டைம் வந்து இவர் இத்தனை கல் தூக்கி அடித்தார், இவர் இத்தனை கல் தூக்கி அடிச்சார் உங்களால் சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அப்போது எப்படி நீங்கள் இதை ஃபைன் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் இந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, டே நீ எவ்வளவு கல் என் மேலே தூக்கி அடித்த? ஒரு 10 கல் அடித்த மச்சான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ 10 கல் உங்கள் மேலே படுது. அதே மாதிரி ரெண்டாவது அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு வெறும் 5 கல் மட்டும்தான் உன் மேலே பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மூணாவது இவர் 25 கல் உங்கள் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. யாருன்னு தெரியும்? உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ண முடியும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதிகபட்சமாக அவன் மேலே எவ்வளோ படணுமோ தூக்கி அடிச்சிருக்காரு இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா we can simply say, ரைட், எனக்கு இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் எத்தனை கல் நம்ம மேலே தூக்கி அடித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் மேலே மொத்தமாக எத்தனை கல் பட்டது? 30 40 ஸ்டோன். அப்போ 40 கல் உங்கள் மேலே பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எத்தனை கல் என் மேலே தூக்கி அடிச்ச அப்படின்னு கேட்ட பிறகு தான் நீங்கள் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிங்க. அப்போ இந்த மாதிரி எனக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும்போது அந்த n நம்பர் ஆஃப் சார்ஜஸில் நான் எப்படி என்னுடைய ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா. நான் ரொம்ப சிம்பிள். நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிட்டோம்? இதுதான் நீங்கள் Q1, உங்களுடைய ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு Q3, இன்னொரு ஃப்ரெண்டு Q4. எப்படி பண்ணீங்க? நீங்கள் 2 பேர், நீங்கள் 2 பேர், நீங்கள் 2 பேர், அவ்வளவுதான். ஏன் 2 பேர்? அதுதானே நம்ம கூலும்ஸில் சொல்கிறாரு. கூலும்ஸில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, 2 சார்ஜுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸ், ரைட், ஃபோர்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் ப்ளஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சார்ஜ் தேர்ட் சார்ஜ், ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு அண்ட் தென் ஃபோர்த். இதுதான் என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸாக இருக்க முடியும். அப்போ இங்கே F12 என்னது? K டைம்ஸ் Q1 Q2 பை R ஸ்கொயர். எந்தெந்த சார்ஜுக்கும்? 1க்கும் 2க்கும்.
அடுத்து பாரு k times q1 q3 by r13 க்கு இடையில இருக்கிற distance plus k times q1 q4 by r square first charge க்கு fourth charge க்கு இடையில இருக்கிற distance. This is your F total. நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல அப்படியே நீங்க பாருங்களேன். You can take a k as common, q1 as common. நமக்கு மத்தது என்ன இருக்கு? இந்த q. இது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம காமன் எடுத்தாச்சு. 2 3 4 5 n number of charges we have இல்ல? அப்ப n times. இங்க q சப்ஸ்கிரிப்ட்ல n divided by r square. The distance always square தான். எது எதுக்கும்பா? ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் n number of chargeக்கும் இருக்குது. So this is your F total. இதுதான் எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது எனக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்னர்ஸில் எனக்கு சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, டோட்டல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்ப இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது? அதே அடிட்டிவிட்டி கான்செப்ட் தான். we are going to add, right? add. அப்ப இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ற, அதுதான் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க பெருசா இதை யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இங்க இல்லை, ரைட்? ஸோ இதுதான் நமக்கு வந்து மல்டிபிள் சார்ஜஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். அடுத்து we are moving to electric field. electric field அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் imaginary one. imaginary. நம்ம இது கண்ணுக்கு தெரியாது இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. லைக் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு நார்த் போல் அண்ட் தென் சவுத் போல் உள்ள ஒரு பார் மேக்னெட் இருக்கு. ஆப்போசிட்ல இன்னொரு அயன் ஃபில்லிங்ஸோ இல்லை இன்னொரு மேக்னெட்டே வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ இங்கே என்ன ஆகுது? எனக்கு அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில, விச் மீன் அந்த பொலாரிட்டி, நார்த் போல் அண்ட் தென் சவுத் போல், இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமே, ரெண்டுமே சிமிலராக வைக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன் இருக்கும். அன்லைக்காக இருக்கும்போது அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ we are very clear about it இல்லையா? அப்போ எனக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து அன்லைக் அண்ட் தென் லைக் பொலாரிட்டி இருக்கும்போது அட்ராக்ஷனும் ஆகலாம், ரிப்பல்ஷனும் ஆகலாம். அந்த இடத்துல ரெண்டு பார் மேக்னெட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை உங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? பட் we can feel the force. அந்த ஒரு பார் மேக்னெட் பக்கத்தில் வரும்போது அட்ராக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் இல்லை ரிப்பல்ஷன் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா உங்களுடைய கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கக்கூடிய அயன் ஃபில்லிங்ஸை எடுத்து அந்த பார் மேக்னெட்டை சுற்றி நீங்கள் கொட்டும்போது யூ கேன் ஃபீல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். இல்லைனா நீங்கள் 10th ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கணும். சிபிஎஸ்சிலையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு பார் மேக்னெட்டை வச்சு ஒரு காம்பஸ் நீடில் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் ஏபிள் டு விஷுவலைஸ், அப்படியே they can make the magnetic field a direction. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். ஸோ விச் இஸ் இம்பாசிபிள் டு டூ தட். ஆனால் இந்த இதுவுமே சிமிலர் டு மேக்னெட் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பேசும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் அவுட்வேர்ட்லையும், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இன்வேர்ட்லையும் வர்றதை இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ்ல ரேடியலி அவுட்வர்ட், நெகட்டிவ் சார்ஜஸ்ல ரேடியலி இன்வர்ட். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பயன் இருக்கு? வாட் இஸ் த மேஜர் ரோல் ஃபார் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பார் மேக்னெட்டுக்கு வாங்கலாம். அந்த பார் மேக்னெட்ல எனக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கு. இன்னொரு அயன் ஃபில்லிங்ஸோ இல்லை இன்னொரு பார் மேக்னெட்டோ இல்லை ஏதோ ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது? அந்த அட்ராக்ஷன்னால அது கிட்ட வருது, இல்லை ரிப்பல்ஷனால தூரம் போகுது. which mean it is giving some force. அதான் பேச போறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வித்தியாசமா இருக்குமா? இல்லையே, அதுவும் அதே தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது which is nothing but force acting per unit charge. இதுதான் டெஃபினிஷன் பா. இதுதான் டெஃபினிஷன். நீங்கள் இதை எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். இதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கீப் இன் மைண்ட் ஆல்வேஸ்
எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கு, ரைட்? ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வச்சிருக்கோம், இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜில் எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ், இட் கேன் அக்சலரேட், அந்த சார்ஜ் கேன் அக்சலரேட் தானே, அது தூரம் போகலாம் இல்லை கிட்ட வரலாம். அப்போ there is some force which is acting on that charge. அப்போ அந்த சார்ஜ் என்ன ஆகுது, ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா says beautifully F which is equal to m times of V. கரெக்ட் தானே? அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் என்ன ஆகும், மூவ் தானே ஆகும். ஏன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அக்சலரேஷன் தானே. என்னுடைய ஃபோர்ஸ் அதிகமாக அதிகமாக என்னுடைய அக்சலரேஷன் அதிகமாகிட்டே போகும் இல்லையா? அப்போது கீப் இன் மைண்ட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ், அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் Q டைம்ஸ் ஆஃப் E. ஒன்றும் பண்ணலை, இந்த Q இப்படி கொண்டு போயிட்டேன், எஃப்னு அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த ஃபார்முலாவை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். அது என்ன சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்த அந்த கூலும்ஸ் லா. இதுவும் கூலும்ஸ் லாவும் சிமிலர் தான். இது எப்படி சார் கூலும்ஸ் லாவும் இதுவும் சிமிலராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன், நல்லா கவனிங்க. அப்போ இங்கே பாருங்களேன், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃபோர்ஸ் என்னக்கன்னா எனக்கு ரெண்டு சார்ஜ் தானே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதுவும் ஒரு சார்ஜாக தான் இருக்க முடியும். பிகாஸ் எனக்கு சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் வரும், அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், பட் தெர் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, இன்னொரு சார்ஜுக்கு மேலே ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அதனால என்ன ஆகுது, அந்த சார்ஜ் கேன் மூவ் இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ் இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம பேசணும், அட்ராக்ஷனாக இருக்கலாம், ரிப்பல்ஷனாக இருக்கலாம். அப்போ ஃபோர்ஸ், இமேஜின் this is a source charge. I used word source charge and then இங்க வந்து ஒரு point charge. What is point charge? Point charge அப்படினா ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமா, அது ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டெஸ்ட் சார்ஜா இருந்தாலும் சரி, பாயிண்ட் சார்ஜா இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ரைட்? ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் we are considering. அது ஏன் நம்ம பாசிட்டிவாக எடுக்கணுன்றதையே நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், இந்த சார்ஜ் இப்படி ரிப்பல் ஆகும். இந்த சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், இது இப்படி அட்ராக்ட் ஆகும். பிகாஸ் எனக்கு வந்து அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகிறதையும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வருது அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது என்ன சார்? டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப சிம்பிள், அந்த வேர்ட்லேயே இருக்குது, டெஸ்ட் அ சார்ஜ், அவ்வளோதான். ரைட்? அது வந்து ஒரு டம்மி சார்ஜ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய பெரிய மால் அதிலெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹேமர் இருக்கும், அதை வச்சு அடிப்பாங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லை வந்து ஒரு 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 சின்னதாக ஒரு பாக்ஸிங் இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், அதை ஓங்கி அடிப்பாங்க, அது வந்து அப்படியே உள்ளே போகும், அதில் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகுது, அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் சார்ஜ், ஒரு டம்மி சார்ஜ் தான். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் அந்த ஒரு பஞ்ச் பண்ணும்போது அது உங்கள் மேலே பஞ்ச் பண்ண என்ன ஆகும், அவ்வளோதான், நீங்கள் காலி இல்லை. அதுதான், அது வெறும் டம்மி தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை மட்டும்தான் அதை மெஷர் பண்ணோம், அது திரும்ப ஃபோர்ஸ் கொடுக்காது. ஐ யூஸ்ட் பியூட்டிஃபுல்லி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணோம், அது திரும்ப ஃபோர்ஸ் கொடுக்காது. அதுதான் டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த டெஸ்ட் சார்ஜுக்கு மேலே ஒரு இம்பேக்டை கொடுக்குது. அந்த சார்ஜ் வந்து அட்ராக்ஷன் ஆகலாம், அந்த சார்ஜ் வந்து ரிப்பல்ஷன் ஆகலாம், சிம்பிளி பிகாஸ் எனக்கு இந்த சார்ஜிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜுக்கு மேலே அஃபெக்ட் ஆகுது, அப்போ அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுதான் இந்த டெஃபினேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். அப்போ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் தான் இது. அப்போ என்ன சொல்லலாம், K டைம்ஸ் Q பை அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R² பை இந்த Q. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த Qவும் இந்த Qவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ which is equal to K times Q upon R². நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். E which is equal to KQ by R. This is nothing but your source charge. அப்போது எழுதிக்கோங்க, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது we neglect test charge. Right? We neglect test charge. We consider only the source charge. பியூட்டிஃபுல்லான ஒரு டேர்ம். அப்போ இங்கே பாருங்கள், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ்.
இப்போ எனக்கு வந்து ஒரு 5 கூலும் இருக்குது, அதில் வந்து ஒரு 5 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு 10 கூலும் இருக்குது, அதில் ஒரு 10 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். விச் மீன் என்னுடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q அதுக்கான அர்த்தம். அடுத்து இந்த E இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இதுதான். என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போயிடும். சார் எனக்கு புரியல சார். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இங்கே உங்ககிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த் போல் அண்ட் சவுத் போல். இங்கே ஒரு அயன் ஃபில்லிங்ஸ் வச்சுருக்கீங்க, இது ரொம்ப அழகாக அட்ராக்ட் ஆகும். அதே அயன் ஃபில்லிங்ஸ் இங்கே வச்சிங்கன்னா அட்ராக்ஷன் இருக்கானே தெரியாது, ரொம்ப மினிமம் இருக்கும். பட் தெர் இஸ் அன் அட்ராக்ஷன். பட் அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணலை. அப்போ பாருங்களேன், இங்கே எனக்கு டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்குது, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அதே இடத்துல இங்கே பாருங்களேன், என்னுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பிகாஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. இதே தான் நம்ம கூலும்ஸ் லாலையும் நம்ம பேசியிருப்போம். கூலும்ஸ் லா என்ன சொல்லியிருக்கு பாருங்க, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ், ரைட்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ்ன்றது இந்த கூலும்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டை நம்ம பார்க்குறோம். இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த Q டைம்ஸ் ஆஃப் E இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொன்னீங்க. நல்லா பாருங்களேன், இந்த Q நான் அப்படியே எழுதியிருக்கேன். E அப்படின்றது என்ன? KQ/R ஸ்கொயர். பாரு, Q1 Q2 by R ஸ்கொயர். அது பாருங்களேன், சிமிலர் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா? சிமிலர் இல்லைங்க, சேம் தான். அப்போ எந்த இடத்துல சார் நான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்கு. ஐ ரிப்பீட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க Q1 Q2 by R ஸ்கொயர் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. இந்த ஃபார்முலாவே போதுமானது தான். எனக்கு 2 சார்ஜ் இருக்கு சார், அங்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க சார், அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நீங்க இதுதான் போகணும், ஏன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கிவன் டேட்டாவை எழுதுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் மேஜர் பார்ட் என்ன? வி நெக்லெக்ட் டெஸ்டட் சார்ஜ். அந்த Q நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் இல்லையா? வி நெக்லெக்ட் டெஸ்டட் சார்ஜ். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் force acting per unit charge. அப்போ இங்கே என்ன பண்ணுது? F which is equal to QE அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை எப்போவுமே என்ன பண்ணுன்னா அக்சலரேட் தான் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம 8th சாப்டரில் மறுபடியும் பயன்படுத்துவோம். ரைட்? 8th சாப்டரில் பயன்படுத்துவோம். Of course we again we go through this in 4th chapter, 5th chapter, 6th chapterலையும் இதை நம்ம go through பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை அக்சலரேட் பண்ணும். ரைட்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை அக்சலரேட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன கீ பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரைட். ஓகே. அதே மாதிரி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ரேடியலி இன்வர்ட். ஸோ இதுவுமே வந்து கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா இட் ஷுட் பி தேர். அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பாருங்க, அந்த மல்டிபிள் சார்ஜஸில் நான் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சேன். அப்போ இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை சொல்ல போகிறோம். அங்கே ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது வி ரெப்ரசன்டட் Q1 Q2 by R ஸ்கொயர். அதில் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க, உங்களை காமனாக வச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? அப்போ Q1 நம்ம காமனாக எடுத்துகிட்டு அந்த Qn/R1n ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? விச் மீன் எனக்கு என்ன ஆகுது, அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தோம். ரைட்? அதே எக்ஸாம்பிள் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். அதே மாதிரி நீங்கள் Q1, இவர் Q2, இவர் Q3, இவர் Q4. அதே எக்ஸாம்பிள் தான். நல்லா பாருங்கள். என்ன பண்ணுறாங்க? இவங்க எல்லாரும் மறுபடியும் உங்கள் மேலே கழுத்தி கடிக்கிறாங்க. இவர் கழுத்தி கடிக்கிறாரு, இவர் கழுத்தி கடிக்கிறாரு, இவரும் கழுத்தி கடிக்கிறாரு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரான ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வி நெக்லெக்ட் டெஸ்ட் சார்ஜ். ரைட்டா? டெஸ்ட் சார்ஜை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் சார்ஜை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே யார் இதில் டெஸ்ட் சார்ஜ்? உங்கள் மேலே தான் கழுத்தி கடிக்கிறாங்க. அப்போ இவங்க தான் சோர்ஸ், நீங்கள் தான் டம்மி. ரைட்? ஸோ வி வில் நெக்லெக்ட் யூ. அப்போது இவங்களை மட்டும் தான் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லுது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ்.
we neglect the test charge அப்படி நம்ம பேசணும். அப்போ இந்த இடத்துல electric field E1 E2 E3 which is equal to your total electric field. Again இதுவும் superposition principle தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா just which mean we are going to add everything, all of the simple. அப்போ E1 அப்படின்றது என்ன? K times Q2 by R1 க்கும் 2 க்கு இடையில இருக்கிற distance தான்ப்பா, plus K Q3, very good, Q3 R13 R square. புரிஞ்சிருக்கும், தெளிவா புரிஞ்சிருக்கும், ரைட்? அப்போ தேர்ட் உங்களுக்கே தெரியும் Q4 by R14 ஸ்கொயர், ரைட்? 14 ஸ்கொயர். ஏன்னா இந்த செகண்ட் சார்ஜ், தேர்ட் சார்ஜ், ஃபோர்த் சார்ஜ். ஸோ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து எந்த சார்ஜ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சார்ஜ் கடையில் டிஸ்டன்ஸ் இதுதான், இதுதான், இதுதான். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் இ டோட்டல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் எதை காமன் எடுக்கணும்னு. K மட்டும்தான் காமன் எடுக்க முடியும். சம்மேஷன் ஆஃப் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் டிவைடட் பை அந்த டெஸ்ட் சார்ஜ், n number of charge, and then the whole term and the square, which is equal to your E total. அப்போ total electric field for a system of charges or for a multiple charges, இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அழகான term, ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம், ரைட்டா? அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் எனக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, பெரிய வித்தியாசம் நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை கண்ணா. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வி நெக்லெக்ட் டெஸ்ட் சார்ஜ். எனக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் வி இன்க்ளூட் போத் த சார்ஜஸ், அவ்வளோதான், ரைட்டா? அடுத்து இந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 2 மார்க். ரிப்பீட்டடுக்குன்னா ரிப்பீட்டட். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, we are going to talk about the properties mostly, right? இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது what is the highlighted point, right? இந்த physical significance of electric field சரி, இந்த electric field லைன்ஸும் சரி, இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் நம்ம வந்து பேச போகிறோம். என்ன what is the major role அப்படின்னு பேசும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து directly proportional to charge. அப்போ எனக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும், ரைட்? சார்ஜஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த டயக்ராமை பாருங்களேன். இந்த டயக்ராமில் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ்லேருந்து வெளியில் வந்து அது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அது நெகட்டிவ்க்குள்ளே தான் போக முடியும். இப்படி தான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்குது, ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் எனக்கு இப்படி தான் இருக்குது. அதனால தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனை நம்ம எப்போவுமே கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? கண்டினியூஸ். கேன் வி சே இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் இது கண்டினியூஸ்? கண்டினியூஸ் இன் த சென்ஸ் நம்ம இங்கே 2 டேர்மை வந்து பயன்படுத்தலாம். கண்டினியூஸ்னா சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே சார் முடியும்? முடியவே முடியாது. இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. எனக்கு வெறும் ஒரே ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டியில் தான் அது முடியும். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ்னால் எங்கேருந்து வரும் சார்? இன்ஃபினிட்டியில் இருந்து தான் வரும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ கட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிங்க, இந்த பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ சார் கட் ஆகும்? அது கட்டே ஆகாது. எப்போ? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது. இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் வித்தவுட் எனி பிரேக், ரைட்? இது கண்டினியூஸ் வித்தவுட் பிரேக். எப்போ பிரேக் ஆகும்? ஆப்போசிட் சார்ஜ் பார்த்தா அது பிரேக் ஆகிடும், சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு do not form closed loop அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம காஸ்லால பேசலாம். ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் கவனிச்சுக்கலாம், ஏன்னா அது க்ளோஸ்டு லூப்பில் தான் நம்ம வந்து பேசுவோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து do not break unless it meets opposite charges. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் வரும், நெகட்டிவ் சார்ஜஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வரும், ரைட்டா? அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்த வரைக்கும் they do not intersect. they do not intersect. intersect அப்படின்றது என்ன? ரெண்டும் இப்படி கிராஸே ஆகாது, இம்பாசிபிள். ஏன் சார் அது இம்பாசிபிள்? நீங்கள் எந்த ஒரு மோஷனாக எடுத்தாலும் சரி, அது ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருந்தாலும் சரி, சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த பாத்,
அது எப்படி ஒரு இர்ரெகுலரான ஒரு கர்வாக இருந்தாலும் சரிப்பா, இர்ரெகுலர் கர்வாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுதான் எனக்கு டைரக்ஷன், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுதான் எனக்கு டைரக்ஷன், இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுதான் எனக்கு, அதாவது சேம் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் தான் போகும், ரைட்? அப்போ இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுதான் எனக்கு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டேன்ஜென்ட் அப்படின்னு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டேர்ம் படிச்சிருப்பீங்க நிறைய. ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் பாசிபிள், ஒன்லி ஒன் டைரக்ஷன். அப்போது இந்த மாதிரி என்கிட்ட இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரெண்டுத்துலேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த பாயிண்ட் எடுத்து ஐம் கோயிங் டு ஃபைண்ட் மை டைரக்ஷன். இப்படி இருக்குது, இந்த இடத்துல இதுதான் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல எடுத்தால் இதுதான் எனக்கு டைரக்ஷன், இந்த இடத்துல எடுத்தால் இதுதான் எனக்கு டைரக்ஷன். ஆனால் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று இந்த பக்கம். இது இம்பாசிபிள். அப்போ இதனுடைய இப்படி இருந்தால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இது நீங்கள் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லை, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ், ரிசல்டன்ட் வெக்டர் அப்படிங்க படிச்சிருப்பீங்க. இது பேரலோகிராமில் வரும். இது பாசிபிளாக இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போவுமே டு நாட் கிராஸ் ஈச் அதர். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மட்டும் இல்லைப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு கூட டு நாட் கிராஸ் ஈச் அதர். அதுவும் இன்டர்செக்டே ஆகாது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, two electric field lines do not intersect each other at any point. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது இன்டர்செக்டே ஆகாது, பிகாஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டைரக்ஷன் மட்டும்தான் பாசிபிள். சரியா? ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட், அந்த டேன்ஜென்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, which says direction of electric field, right? direction of எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி போகுது இல்லை, இப்படி போகுது. அப்போ இதில் இந்த பாயிண்ட்டில் எனக்கு இதுதான் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்து இதுதான் என்னுடைய டைரக்ஷன், அப்போ இந்த பாயிண்ட் எடுத்து இதுதான் என்னுடைய டைரக்ஷன், ரைட்? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சேஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், டேன்ஜென்ட் பாயிண்ட். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே நீங்களே பாருங்களேன், ஐம் நாட் கோயிங் டு டூ எனி திங் ஹியர். சிம்பிளாக பாருங்கள், கோயிங் டு ரைட் விச் மீன் ஐம் கோயிங் டு ட்ரா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஹியர். இப்போது நீங்கள் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்களேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு இப்படி வருது, ரைட்டா? இந்த மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு ரீஜனை சூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ரீஜனை இங்கே சூஸ் பண்ணுறீங்க, அதே ரீஜனை இங்கே சூஸ் பண்ணுறீங்க, ரைட்? இல்லை இந்த ரீஜனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அது ரீஜனை இங்கே சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜுக்கு க்ளோஸராக இருக்கும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த ரீஜனில் அதிகமாக இருக்குது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த ரீஜனில் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன் வெறும் 2 தான், இங்கே பாருங்களேன் வெறும் 2. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகும் போது நீங்களே அப்படியே பாருங்களேன், இன்னும் அதிகப்படுத்துறேன். விச் மீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படியே எக்ஸ்ட்ரா போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ரீஜனை இப்போ ஐம் கோயிங் டு சூஸ் ஹியர். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு லைன் தான், அது இன்னும் போகும்போது அந்த ஒரு லைன் கூட இருக்குமான்னு தெரியாது இல்லையா? அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்னுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போய்டும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், அதை மட்டும் எப்பவுமே பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னு, E வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Qன்னு சொல்கிறது தான் இந்த டயக்ராம். பாருங்களேன், E வந்து இங்கே Q வந்து இருக்குது, இங்கே 2Qன்னு இருக்குது, இங்கே 4Qன்னு இருக்குது, அங்கே 8Qன்னு இருக்குது. யூ கேன் see the difference very clearly. எனக்கு சார்ஜ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அதிகமாகிறது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். இதில் கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டை நம்ம பேசுகிறோம். சப்போஸ் என்னுடைய Q வந்து லெஸ் தென் 0 இருந்தால் அது என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? அது வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். என்னுடைய Q வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் அது வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னது தான். வெரி கேன் ஏபிள் டு ரிமெம்பர் சிம்பிளி. என்னுடைய Q லெஸ் தென் 0 நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், இன்வர்ட். இது பாசிட்டிவ், அவுட்வர்ட். சின்ன டேர்ம்ஸ் தான், வெரி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி சிம்பிளி, ரைட்? அப்போ இந்த டயக்ராம் எல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். இது வந்து பாருங்கள் எனக்கு மேலே இருக்கிறது, இது வந்து அன்லைக் சார்ஜஸ். இது வந்து பாருங்க லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும்
பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இமேஜினரி ஒன், ரைட்? இமேஜினரி ஒன் ஆர் கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எமர்ஜஸ் அவுட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் கம்ஸ் which mean enter into சார்ஜ் அப்படின்றது எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸை நம்ம வந்து பேசுகிறோம், ரைட்? ரேடியலி அவுட், ரேடியலி இன்வர்ட் அப்படின்றது நம்ம ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து we are moving to electric flux. Electric flux, இங்கே பாருங்க, the diagram says very beautifully, இங்கே we are talking about the area. Electric flux ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, you are here at the top of the building. ஒரு 4-5 மாடி இருக்கிற பெரிய பில்டிங்க்கு மேலே you are standing at the top. You are standing at the top. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார். கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே தரையோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறார். உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்ஸ், பெரிய வாக்குவாதம், யூ காட் ஃபைட்டு, ஒரு சின்ன சண்டை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக போயிட்டு மாடி மேலே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ரூமில் தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு சுத்தமே இல்லாத ஒரு தண்ணி, அழுக்கு சாக்கடை தண்ணின்னு வச்சுக்கோமே, சாக்கடை தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பக்கெட்டு மேலே இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு கீழே இருக்கார், அவர் ரூம் ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த பக்கெட்லேருந்து தண்ணியை ஊற்றுறீங்க, இப்படி வருமா? இஸ் இட் பாசிபிள்? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இது எப்படி சாத்தியமாகும் சார்? இந்த தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தண்ணி இப்படி தானே போகும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் அது போகவே போகாது இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட் ரூமுக்குள்ளே அது போகவே போகாது. அது எப்போ போகும்? நீங்கள் இங்கே இருந்து அவர் முன்னாடியே அந்த பக்கெட் இப்படி ஊற்றும் போது தான் உள்ளே போகும். இந்த கேஸில் நாட் பாசிபிள், இங்கே பாசிபிள். இப்போ நம்ம ஏன் இதை நான் எடுத்து வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் இந்த டோர். இந்த டோர், இந்த டோரை நீங்கள் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து வெறும் ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டோரை சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரைட்? சைட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ. அப்போ இந்த டோருடைய இவர் வந்து இங்கே உள்ள இங்கே தான் இருக்கார். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் இல்லையா? இதுதான் ஏரியா வெக்டர். ஐ யூஸ்ட் வேர்ட் ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இஸ் யுவர் ஏரியா வெக்டர். சார், ஒரு சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர்னா எப்படி சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எனக்கு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் பெர்பெண்டிகுலர்னா இதுதான் சார். எனக்கு இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது சார், அப்போ இதுதான் என்னுடைய ஏரியா வெக்டராக இருக்கும். சார், எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டேன்ஜென்ட்டும் வில் பி யுவர் பெர்பெண்டிகுலர் ஒன். அப்போ இதுதான் உங்களுடைய ஏரியா வெக்டராக இருக்கும். இதை நம்ம காஸ்லால் பயன்படுத்துவோம், ரைட்? ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டில் எனக்கு சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலரில் தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையும் போது தட் வில் பி யுவர் ஏரியா வெக்டர். அப்போ ஏரியா வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா வெக்டர் ஆர் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம், n cap, always perpendicular to the surface, always perpendicular to the surface. Right, always perpendicular to the surface. அப்போ எனக்கு இது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மேலே போயிட்டார்ல, நீங்கள் மேலே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மேலே தண்ணி ஊற்ற முயற்சி பண்ணீங்க, தண்ணி இப்படி ஊற்றிடுச்சு, உள்ளேயே போகலை, வாய்ப்பே இல்லை. இல்லை, மாடியில் இருந்து எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் உள்ள இப்படி தண்ணி இப்படி பெண்டாகி போகுமா? வாய்ப்பே இல்லை. முட்டாள் தான் அப்படி பண்ணுவாங்க, உள்ளே போகாது. அப்போ தண்ணி எப்போ உள்ளே போச்சு? நீங்கள் அந்த ரூமுக்கு எதிரில் அப்படியே ஆப்போசிட்டில் தண்ணி இப்படி ஊற்றும் போது தான் போச்சு, இப்படி ஊற்றும் போது தான் போச்சு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இதுதான் என்னுடைய சர்ஃபேஸ், இதனுடைய ஏரியா வெக்டர். இந்த ஏரியா வெக்டர் இந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குது? 0 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த ஏரியா வெக்டர் இந்த எல்லோ கலர் பாருங்களேன், 90 டிகிரியில் இருக்குது. 90 டிகிரியில் இருக்குது. அப்போ 90 டிகிரி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த ரூமுக்குள்ளே போச்சா? போகலை, 0 டிகிரியில் தான் போச்சு. இதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம பேச போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு புக் இருக்குது, அப்படி புக்கோ இல்லை ஒரு நோட்டோ இல்லை ஒரு டேபிளோ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஒரு நோட்டே எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டை வந்து உங்கள் டேபிளுக்கு முன்னாடி அப்படியே வேர்ட்டிக்கலில் நிற்க வச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டோ இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்போது அந்த நோட்டுக்குள்ளே எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் பற்றும். அதே அந்த நோட்டை ஹாரிசாண்டலில் கீழே போட்டு லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட்டு டு லெஃப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அனுப்பிச்சு பாருங்களேன், அந்த நோட்டுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸே போகாது. இப்போ அந்த நோட்டு சர்ஃபேஸில் இருக்கும்போது இதுதான் அந்த டேபிள், அந்த நோட் இப்படி இருக்கும், ஸ்லாண்டிங், அதாவது ஹாரிசாண்டலாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அனுப்புறீங்க, அந்த நோட்டுக்குள்ளே போகவே போகாது, பிகாஸ் அதோடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்குது. பாருங்கள், ஏரியா வெக்டருக்கு அதுக்கும் 90 டிகிரி. இப்போ அதான் இந்த டேபிள், அந்த நோட்டை நீங்கள் எப்படி நிற்க வச்சிருக்கீங்க, இப்போ இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அனுப்பும்போது எல்லாமே போயிடும், பிகாஸ் எனக்கு ஏரியா வெக்டரும் அதுவும் என்ன ஆங்கிள் இருக்குது? 0 டிகிரி. இதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் நம்ம பேச போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் E A cos theta.
அப்போ இந்த theta 0 டிகிரியில் இருக்கும் மேக்ஸிமம் ரைட் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் உள்ளே போய்டும். when this is 90 degree nothing enters, it is 0 தான். அதனால தான் நம்ம காசை நம்ம யூஸ் பண்ணுறோம். காசு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அது ஒன்று தான். நீங்கள் சைனை யூஸ் பண்ணிங்கன்னா 0 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும், சாரி மினிமமாக இருக்கும், 90ல் மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் அதுவாக நமக்கு இங்கே நடக்குது இல்லையே, நமக்கு 0ல் தான் மேக்ஸிமம் இருக்குது. அதனால we are going with cos theta. ஸோ cos theta ரிலை பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ரைட், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது டை ரெண்டு, ரைட், டை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு, போல் ரெண்டு பொலாரிட்டி, ரைட், ரெண்டு பொலாரிட்டி. கீப் இன் மைண்ட் டைபோல் ரெண்டு பொலாரிட்டி. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெண்டு பொலாரிட்டி என்னவா இருக்க முடியும், பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜஸ். இது ரெண்டு தான் நமக்கு வந்து இருக்க முடியும், பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது you have two equal and opposite charges. Keep in mind two equal and opposite charges. அப்போ என்னுடைய மேக்னிடியூட் சேமாக இருக்கும், மேக்னிடியூட் சேமாக இருக்கும். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a அப்படின்னும், இதில் இருக்கிற மிட் பாயிண்ட் ஆப்வியஸ்லி மிட் பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸ் தானே இருக்க முடியும். அப்போ ஏ அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல பேசுகிறோம். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது two equal and opposite charges separated by a very small distance. Keep in mind very small distance, very small distance. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட்ஸை நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டைரக்ஷன் நம்ம பேசியிருந்தோம், பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு உள்ளே போகுது. இங்கே தான் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸினுடைய டைரக்ஷன் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இங்கே டைபோலுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவில் தான் இந்த டைபோலுடைய டைரக்ஷன் வந்து இருக்கும். எப்படி சார், இதுவுமே எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் தான், இதில் மட்டும் எப்படி எனக்கு வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருந்தால் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இது பாசிட்டிவ், இது எனக்கு நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான் போகும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ குட்டியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இப்படி தான். இங்கே பாருங்கள், இதில் எனக்கு வெளியில் போகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இதில் எனக்கு உள்ளே வருதா. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த இதை பாருங்கள், ஃபஸ்ட் டயக்ராமை பாருங்கள், எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூ கேன் ஏபிள் டு சி வெரி கிளியர்லி, பிகாஸ் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸுக்கு போகும். இப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் இங்கே ரொம்ப குட்டி, அப்போ எனக்கு இப்படி தானே இருக்குது, அதே டயக்ராம் தான் வரைகிறேன், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, மேலே இங்கே என்ன இருக்கோ அதே தான். என்ன இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நான் குறைச்சிட்டேன், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அப்போ பாருங்களேன், கேன் யூ ஏபிள் டு சி திஸ், யூ கேனாட், இது உங்களுக்கு தெரியல, ரைட், உங்களுக்கு தெரியல. ஸோ இது எப்படி அப்பியர் ஆகுது பாருங்களேன், உங்களுக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கே டைபோலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறோம். அப்போ அது ஸ்மால் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்பியர்ஸ் டு பி, கீப் இன் மைண்ட் அப்பியர்ஸ் டு பி, அப்படி தான் டைரக்ஷன் இல்லை, இட் அப்பியர்ஸ் டு பி ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜஸ் டு பாசிட்டிவ் சார்ஜஸ் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். அப்போ சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அதுக்கு தான் இந்த ரெண்டு டயக்ராம் நான் வரைஞ்சேன். இப்போது உங்களுக்கு இதுக்கான கிளியரான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் ஆப்போசிட் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரதுக்கான ரீசன் இதுதான். ஆக்சுவலாக பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான், நமக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ல இருந்து வர்ற மாதிரி நமக்கு தெரியுது, இட் அப்பியர்ஸ் டு பி, பட் ஆக்சுவலி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்போவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். அப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோலை வச்சு நம்ம ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இந்த இடத்துல நம்ம பேச விரும்புகிறோம். ஒன்று ஆக்சியல் பாயிண்ட், இன்னொன்று ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். இந்த ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தோன்னா, ஆக்சியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், டோட்டல் வந்து 2a, மிட் பாயிண்ட்லேருந்து இது ஏன்னு சொல்லியிருப்போம், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் தென் இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய ஆக்சிஸ்னால் இதுதான் என்னுடைய ஆக்சிஸ் பாயிண்ட்டாக இருக்குது, இதுதான் என்னுடைய ஆக்சிஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ண போகிறேன், ஆக்சிஸ்லேயே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறேன். we are going to talk about axial line concept. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்கிறேன், பின்னு சொல்கிறேன், அது டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லும்போது அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்.
அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இஸ் வெரி ஸ்மால் பிகாஸ் என்னுடைய நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து அந்த பாயிண்ட் பீக் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால ஏற மார்க்கு சின்னதாக போட்டிருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும், இது ஆர் இது ஏனா ஆர் மைனஸ் ஏ தான் என்னுடைய பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆகும். நெகட்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஆர், அப்போ இதையும் நான் ஆட் பண்ணணும், அப்போ நான் ஆர் பிளஸ் ஏன்னு சொல்லிட்டேன். அப்போது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறேன். going to find எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது KQ/R². இதை நமக்கு வந்து இருக்கிற ஜென்ரல் ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லும்போது KQ ரைட் Q/R. ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், இங்கே ஆர்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆர் மைனஸ் ஏவா நம்ம பார்க்குறோம். நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லும்போது KQ/R + A தி ஹோல் ஸ்கொயர்னு பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான். we are going to add the both. அப்போ E total அப்படின்றது KQ நீங்கள் காமன் எடுத்தீங்கன்னா 1/R minus A the whole square minus of 1R plus A the whole square. எப்படி சார் இங்கே மைனஸ் வந்ததுன்னா இந்த மைனஸ் தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். KQ மட்டும் நான் காமன் எடுத்துட்டேன். அப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு சிம்பிள் டேர்ம் KQ நம்ம காமன் எடுத்துகிட்டு பிறகு இங்கே யூ ஹேவ் R மைனஸ் ஏன்னு இருக்கா, இது இப்படி போகுது இது இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல R plus A the whole square minus of R minus A the whole square whole divided by R square minus A square the whole square. இது நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நான் வந்து பண்ண போகிறேன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, இது நீங்கள் வந்து அப்படியே ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, விச் மீன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. A plus B whole square ஃபார்முலா, A minus B whole square ஃபார்முலா, அப்படி பண்ணால் இங்கே பாருங்க R square plus A square plus 2AR. இங்கே வந்து ப்ளஸ் R square தான், மைனஸ் உள்ள போகிறதுனால மைனஸ் R square ப்ளஸ் A square தான், மைனஸ் உள்ள போகிறதுனால மைனஸ் A square மைனஸ் 2AR, மைனஸ் உள்ள போகிறதுனால ப்ளஸ் 2AR அப்படின்றத நம்ம பயன்படுத்தி R square minus A square தி ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிட்டோம். இப்போ இது கேன்சல் ஆச்சு, மைனஸும் ப்ளஸ்ஸும் போயிடுச்சு, மைனஸ் ப்ளஸ். அப்போ எனக்கு இங்கே 4AR மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ KQ நமக்கு 4AR டிவைடட் பை எனக்கு இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது R square minus A square தி ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய A இதுதான் என்னுடைய டிஸ்டன்ஸ், ரொம்ப குட்டி when compared to R. அப்போ R உடைய டிஸ்டன்ஸ் வந்து larger than A அப்படின்றதுனால வெறும் R square the whole square மட்டும் எடுக்கிறேன். ஸோ this is nothing but your 4 இல்லையா. அப்போ KQ இந்த 4AR divided by R to the power 4. இங்கே நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா we are going to substitute the electric dipole moment. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ்லியே பார்த்துட்டு என்னுடைய டைரக்ஷன் வந்து ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நமக்கு வந்து இருக்குது. P which is nothing but 2AQ, right? P which is equal to 2AQ which is from negative to positive. அப்போ இது வந்து வெக்டார் டேர்மில் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 2A அப்படின்றது டோட்டல் டிஸ்டன்ஸ், Qன்றது ஏதோ ஒரு சார்ஜ். we consider only the magnitude அப்படின்றதுனால நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி that becomes plus. அப்போ 2AQ அதை தான் இந்த இடத்துல நான் பயன்படுத்த போகிறேன். பாருங்களேன், இங்கே இந்த 2வை இந்த 4 2 into 2ன்னு பிரிச்சுட்டா ஒரு 2 ஒரு Q ஒரு A. அப்போ இங்கே எனக்கு ஒரு R இருக்குல்ல, அதை அப்படியே அடிச்சிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆரும் இங்கே இருக்கிற ஒரு ஆரை படிச்சு இது கியூபாக மாறிடும். அப்போ இந்த 4 2 into 2ன்னு எழுதிட்டேன். அப்போ ஒரு 2 மட்டும் எடுத்திருக்கேன், இந்த ஒரு A எடுத்திருக்கேன், ஒரு இந்த Q எடுத்திருக்கேன், which is your P. அப்போ இது என்னது, இங்கே இருக்கிற ஒரு 2 இங்கே இருக்கிற ஒரு K, இந்த மிச்சம் 2AQவை P அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய டிஸ்டன்ஸ் இங்கே R3ன்னு சொல்லிட்டேன். திஸ் இஸ் யுவர் ஆக்சியல் பாயிண்ட், ரைட்? இது எனக்கு வந்து ஆக்சியலில் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆக்சியல் வந்து எப்பவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்குது, அதுவும் இந்த டைரக்ஷன் இருக்குது. இப்போ சேம் டைரக்ஷன், ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அடுத்து வந்து நம்ம ஈக்குவட்டோரியல் கான்செப்டை பேச போகிறோம். ஈக்குவட்டோரியல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜுகளில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏஏவாக இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ் 2Aவாக இருக்குது. இது அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ், இது அந்த நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஆர் பைசெக்டிங் பாயிண்ட். நமக்கு பெரும்பாலும் பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், பைசெக்டிங் பாயிண்ட், ரைட்? ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஆர் பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும், மறக்கக்கூடாது.
bisecting or equatorial point. இந்த axial வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க். இந்த டயக்ராமுக்கு மட்டும் 1 மார்க் கொடுக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு half மார்க் கொடுக்குறாங்க. இதுவே 2 மார்க் வந்துருச்சு. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு half மார்க், இடையில நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு half மார்க், அவ்வளோதான் அதோட மார்க். இப்போ எனக்கு ஈக்குட்டோரியல் அப்படின்னு சொல்லும்போது, பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கிற இந்த மிட் பாயிண்ட் தான் கோயிங் டு கன்சிடர். மிட் பாயிண்ட், ரைட்? மிட் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் என்னது, பாசிட்டிவ் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த சார்ஜுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது வந்து எனக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைரக்ஷன் இருக்குது. அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் வந்து இப்படி இருக்க முடியும். பிகாஸ் எனக்கு இந்த பாசிட்டிவ்லேருந்து வர்றதும் இந்த நெகட்டிவ்லேருந்து வர்றதும் 2 காம்பனண்ட்டாக எனக்கு பிரிஞ்சிருக்கும், ரைட்? ஒன்று இப்படி, இன்னொன்று இந்த பக்கம் மேலே பொறுத்த வரைக்கும், கீழே பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று வந்து இந்த பக்கம். ஸோ இதுதான் என்னுடைய ரிசல்டண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யுவர் சைன் வந்து கேன்சல்டு ஈச் அதர். பார்த்தீங்கன்னா என்னுடைய டைபோல் மூமெண்ட் இப்படி தான் இருக்குல்ல, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஹாரிசாண்டலாக இருக்குது. அப்போ எனக்கு இது வெர்டிக்கல் தானே, அப்போ எனக்கு சைன் தீட்டா வந்து இதுவாக தான் இருக்க முடியும். பேரலில் இருக்கிறது நம்ம காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். யூ நோ தட், ரைட்? ஸோ பேரலில் இருக்கிறது காஸ் தீட்டா, ஹாரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் தென் வெர்டிக்கல் காம்பனன்ட். அப்போ எனக்கு இங்கே காஸ் தீட்டாவை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜுக்கும் இங்கே இருக்குது. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஆட், ரைட்? அப்போ என்னுடைய E total is nothing but 2 times of E cos theta, ரைட்? E cos theta. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால if you consider positive and negative that becomes a 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இது பாசிட்டிவ் தான் எழுத போகிறேன். அப்போ KQ ரைட் பை R ஸ்கொயர் cos theta. இதில் வந்து KQ பை R ஸ்கொயர் cos theta. நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் டோட்டல் பண்ணிங்க, that becomes 0. அதில் அது 0 வரக்கூடாது. அதனால we consider magnitude in this part. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் மேக்னிடியூடுன்றதுக்கான அர்த்தமாக நான் சொல்லிட்டேன். மேக்னிடியூட் அப்போ 2E cos theta. அப்போ 2 times E அப்படின்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு which is K, Q, Rன்றது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் தான் R, இந்த டிஸ்டன்ஸ் தான் R. பிகாஸ் இட் இஸ் பைசெக்டிங் அப்படின்றதுனால என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்க முடியும். அப்போ இது நான் என்ன சொல்கிறேன், வெர்டிக்கலில் Rன்னு சொல்லிட்டேன், இது R. அப்போ ஹைபாட்டனஸ் அப்படின்றது என்னது, hypotenuse square அப்படின்றது since it is a right angle triangle, opposite square plus adjacent square. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் இது hypotenuse square அப்படின்றது a square plus r square. அப்போ வெறும் hypotenuse அப்படின்னா which is nothing but root over a square plus r square, which can also be written like a square r square to the power 1/2. ரூட்டை நம்ம அப்படியே எழுதலாம். பட் இங்கே எனக்கு r ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால a ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். cos theta, cos theta அப்படின்றது உங்களுக்கு தெரியுமே, adjacent by hypotenuse. adjacent என்ன, இது தானே, adjacent is a, hypotenuse என்னது இப்போ தான் நம்ம சொன்னோம், a ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் 1/2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு தெரியும் பாருங்க, 2QA is P. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் r ஸ்கொயர் to the power 3/2. since your r is much greater than a, we will neglect this a part. அப்போ r ஸ்கொயர் to the power 3/2ன்னு இருக்கும், 2 கேன்சல் ஆகிட்டு அப்போ r கியூப்னு இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் you have your r cube. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய ஈக்குட்டோரியல் பாயிண்ட் டினாமினேட்டர் இஸ் r cube. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த 2QA நான் என்ன சொல்லிட்டேன், P அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த வெறும் K மட்டும்தான் இருக்குது, அவ்வளவுதான். அப்போ PK by R cube அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ. இதில் ரொம்ப முக்கியமானது, you are going to add your negative sign. எதுக்கு சரிங்க நெகட்டிவ் சைன் சம்மந்தமே இல்லாமல் ஆட் பண்ணணும்? நெகட்டிவ் சைன் பாருங்களேன், என்னுடைய டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அதனால யூஆர் ஆடிங் யுவர் நெகட்டிவ் சைன். அப்போ இந்த டயக்ராமுக்கு 1 மார்க், இந்த ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க், அந்த நெகட்டிவ் சைன் ஏ வந்தது சொல்கிறதுக்காக ஒரு 1/2 மார்க், இடையில் நீங்கள் எழுதக்கூடிய ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். இதுதான் நம்ம வந்து பைசெக்டிங் பாயிண்ட் அந்த ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் இருக்கக்கூடிய மார்க்கிங் ஸ்கீம். ஸோ கீப் இன் மைண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். அப்போ நம்ம என்ன பேசலாம், இந்த இடத்துல ஆக்சியல் அப்படின்னு சொல்லும்போது 2KP by R கியூப்னும், ஈக்குட்டோரியல் அப்படின்றது KP by R கியூப்னும் சொல்லலாம், ரைட்? அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய ஆக்சியல் அப்படின்றது 2 times of ஈக்குட்டோரியல்னு சொல்லலாம், கரெக்டா? என்னுடைய ஆக்சியல் அப்படின்றது 2 times of ஈக்குட்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
அடுத்து இந்த significance which we have discussed நம்ம cases நம்ம பார்த்தோம் இல்லையா dipole வந்து opposite direction dipole வந்து same direction அதுதான் நம்ம வந்து இங்கே cases நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய direction வந்து negative to positive axialக்கு வந்து ப்ளஸில் இருக்கும் equatorialக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கும் அதுதான் நம்ம வந்து இங்கே physical significance of dipole நம்ம பேசக்கூடிய விஷயம் அடுத்து we are moving to dipole in uniform electric field dipole in uniform electric field so electric field ஞாபகம் வச்சுக்கோங்களேன் dipole அப்படினாவே எனக்கு two similar unlike charges one positive charges and இன்னொன்று வந்து negative charges separated by a very small distance 2a அப்போ electric field இருக்கு charge இருக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் force இல்லையா q times of e இந்த force தான் எனக்கு இருக்கு அப்போ இந்த டயகிராம்ல நீங்க பார்க்கணும் I am going to draw this positive negative அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் a இந்த டயகிராமை நீங்க வரைங்க போர்டு எக்ஸாம்ல தப்பு கிடையாது இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a வா இருக்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்களேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து வருது you can draw this diagram 100% correct you can refer you can rely அப்போ எனக்கு இது என்னவா இருக்க முடியும் பாசிட்டிவ் சைடா தான் இருக்க முடியும் இது வந்து எனக்கு நெகட்டிவ் சைடா தான் இருக்க முடியும் because எனக்கு இந்த பக்கம் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியில வருது இந்த பக்கம் உள்ள போகுதுனா அப்போ இது நெகட்டிவா தான் இருக்க முடியும் இது பாசிட்டிவா தான் இருக்க முடியும் so it is very clear here இல்லையா அப்போ எனக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லும்போது இது பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும் இல்ல இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆயிடுச்சு இது நெகட்டிவ் ரிப்பல் ஆகுது இல்லனா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அட்ராக்ட் ஆயிடுச்சு அந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாவே போதும் அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு ஒரு சார்ஜ் இருக்கு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு ஒரு சார்ஜ் இருக்கு ஃபோர்ஸ் அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கு அப்போ இந்த ஆன்சர் எழுதும்போது என்ன சார் பண்ணணும் இந்த டயகிராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்கப்பா 1 மார்க் அப்போ என்னுடைய நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க எழுதுவீங்க இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதணும் பாருங்க இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்க முடியும் 0 இதுக்கு ஒரு ½ மார்க் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஒரு பென் இப்படி வச்சுக்கோங்க இந்த பென்ல எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சாரி நீங்க இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க ரைட் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க ஒரு டேபிள்ல நார்மலா ஒரு பென் வச்சு இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்களேன் என்ன ஆகும் இந்த பென் இப்படி விழும் இந்த பென் இப்படி போகும் which mean அந்த ஒரு சைடு அப்ப இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட நெட் ஃபோர்ஸ் பாருங்களேன் 0 தான் ஆனா இங்க என்ன ஆகுது ரொட்டேஷன் ஆகுது அதுதான் நம்ம டார்க்னு சொல்றோம் அப்போ ஒரு டைபோல யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பேசும்போது எனக்கு என்ன ஆகுது டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ரைட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது கீப் இன் மைண்ட் அப்போ டார்க் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நம்ம 11th படிச்சிருக்கோமே சார் அதுதான் பயன்படுத்த போகிறோம்ப்பா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இங்கே ஃபோர்ஸ் என்னது QE டிஸ்டன்ஸ் என்னது டைபோலுக்கு 2a அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சானுங்க அப்போ என்ன சொல்லலாம் இங்கே 2a QE இது என்னது 2a அப்படின்றது வந்து P 2aqன்றது P and E electric field which is nothing but எனக்கு எப்போ இது மேக்ஸிமம் இருக்கு பாருங்க இந்த 90 டிகிரி எப்படி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கு இது ரெண்டு 90 டிகிரில இருக்கும்போது தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்போ நான் இதை என்ன சொல்லலாம் PE sin θ ன்னு சொல்லலாம் இல்லனா P cross E vector அப்படினு சொல்லலாம் because எனக்கு 90 டிகிரில மேக்ஸிமம் இருக்கும் பட் இந்த ஆன்சர் எழுதும்போது நமக்கு முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி எழுதணும் ரைட் அப்போ இது 1.5 மார்க் வந்துருச்சா இதுக்கு ஒரு ½ மார்க் அப்போ இது 2 மார்க் இன்னும் 1 மார்க் எங்க சார் கேட்பாங்க இந்த கண்டிஷன் தான் இங்க பாருங்க இங்க ஈக்குவல் and then opposite அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இந்த வேர்ட் நீங்க மறக்காம எழுதணும் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஸ்டேபிள் அப்படினா எனக்கு வந்து என்ன ஆங்கிள்ல இருக்கணும் அப்படினு பார்த்தா எனக்கு 0 டிகிரில இருக்கணும் 0 டிகிரில இருக்கணும் அன்ஸ்டேபிள் அப்படினா 180 டிகிரில இருக்கணும் எப்படி சார் 180 டிகிரினா எனக்கு புரியல சார் 0 டிகிரினா எனக்கு புரியல சார் இப்போ எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது இப்போ ஒரு டைபோலை நீங்க ப்ளேஸ் பண்றீங்க இந்த டைபோல் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இப்போ பாருங்க என்னோட டைபோல் மூவ்மெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க என்ன ஆகும் இது ஹைலி இட் வில் ரிப்பல் தானே அப்போ இது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அன்ஸ்டேபிள் ஏன்னா பாசிட்டிவ் ரிப்பல் இது இப்படி தள்ளும் இது நெகட்டிவ் இப்படி தள்ளும் அப்போ இது அன்ஸ்டேபிள் இதே எனக்கு வந்து இந்த பக்கம் நெகட்டிவ் இந்த பக்கம் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இது பாருங்க அட்ராக்ட் ஆகும் இது அட்ராக்ட் ஆகும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதான் ஸ்டேபிள் கண்டிஷன் ரைட் ஸ்டேபிளுக்கும் அன்ஸ்டேபிளுக்கும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் கம்பல்சரி ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் எழுதுனீங்கன்னா தான் இதுக்கு ஒரு ½ மார்க் இதுக்கு ஒரு ½ மார்க் 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுத வேண்டாம் ஸ்டேபிள் என்னுடைய சைன் வந்து 0 டிகிரி அன்ஸ்டேபிள் என்னுடைய சைன் வந்து 180 டிகிரி முடிஞ்சது
ரைட்டா? ஸோ சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். நீங்கள் மொத்த இதுவும் நீங்கள் எழுதணும் அவசியமே கிடையாது, விச் இஸ் நாட் நெசசரி. அப்போ 90 டிகிரி சார், 90 டிகிரி தான் இப்போ மேக்ஸிமம். அதுதான் நீங்கள் படித்தது இங்கே இருக்குது. 90 டிகிரியில் தான் அது மேக்ஸிமமில் இருக்கும். சரி, அதை நம்ம வந்து இந்த இடத்துல மேஜராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து we are moving to continuous charge distribution. continuous charge distribution அப்படின்னா என்ன? நமக்கு வந்து நேச்சர் அப்படின்னாவே எனக்கு எல்லாமே மல்டிபிள் சார்ஜஸ் தான், டிஸ்கிரிட்டே கிடையாது. ஐ யூஸ் டு வேர்ட் டிஸ்கிரிட். டிஸ்கிரிட் அப்படின்னா என்னன்னா ஐசோலேட்டட் சார்ஜஸ் தான் நம்ம டிஸ்கிரிட்னு சொல்லுவோம், தனித்தனியாக இருக்கிறது. இது வந்து இல்லை, பாசிபிள் கிடையாது. ஐசோலேட்டட், ரைட்? ஐசோலேட்டட் சார்ஜஸ். ஐசோலேட்டட் எங்கே சார் பார்த்தோம்? குவாண்டம், ரைட்? சாரி, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ், கூலும்ஸ்லாம், இதெல்லாம் ஒரு சார்ஜு, ரெண்டு சார்ஜு அப்படின்னு பேசுனது தான். இது எல்லாம் டிஸ்கிரிட். அப்போது கண்டினியூஸ் சார்ஜ் எங்கே சார் பார்த்தோம்? அதான் மல்டிபிள் சார்ஜஸ், சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுதான் கண்டினியூஸ். ஸோ கீப் இன் மைண்ட் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதில் நம்ம மூணு டேர்மை மட்டும் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இன்னொன்று சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அடுத்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. லீனியராக ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் மாதிரி, ஒயர்மா அவ்வளோதான், நீளமாக இருக்கிற ஒரு ஒயர் லீனியர். சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், ரைட்? ஃப்ளாட் சர்ஃபேஸ், இட் கேன் பி அ ஸ்கொயர், இட் கேன் பி அ கியூப். அதில் ஒவ்வொரு சைடு இருக்கிறது, ஒவ்வொரு சைடு, ஐம் டாக்கிங் அபவுட் சைட்ஸ், சர்ஃபேஸ். வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது மாதிரி, ஒரு ஷார்ட் புட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வால்யூம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து 1 டைமென்ஷனல், இது 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்ம லாம்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மான்னு மென்ஷன் பண்ணுறோம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது, சிக்மா, ரோ அப்படின்னு. இப்போ Q அப்பான் லென்த், Q அப்பான் ஏரியா, Q அப்பான் வால்யூம். இதை பாருங்க, இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லென்த், இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஏரியா, இது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வால்யூம். அப்போ Q அப்பான் லென்த், Q அப்பான் ஏரியா, Q அப்பான் வால்யூம், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எப்படி சார் இந்த லீனியர் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் வரும், சார் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதாவது ஏரியாவுக்கு சிக்மா வருமா இல்லை ரோ வருமா? இது கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா ஈவன் வென் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஐ காட் ஸோ மச் கன்ஃபியூஸ்ட். அப்போ பாருங்களேன், இங்கே V இருக்கா, வால்யூம், அப்போ இங்கேயும் V, ரோவில் V இருக்குது பாருங்கள். இப்படி ரிலேட் பண்ணி படிங்க, இந்த மாதிரி படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை Q by வால்யூம் விச் இஸ் ரோ, சிக்மா அப்படியே A, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நம்ம வந்து இந்த 3 ஃபார்முலா மட்டும் போதும். இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமா சார் அப்படின்னு, இதுதான் நம்ம காஸ்லால கம்ப்ளீட்டாக பயன்படுத்த போகிறோம். காஸ்லால பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இது ஒன்று தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, லீனியர் ஒயருக்கு, ஏரியா சர்ஃபேஸுக்கு, வால்யூம் ஆப்வியஸ்லி 3 டைமென்ஷனலுக்கு. சரியா? இதை நம்ம பேச போகிறோம். இதை நமக்கு செப்பரேட்டாக 2 மார்க் 1 வேர்டு அந்த மாதிரி எதனா கேட்பாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்போ இதனுடைய யூனிட் என்ன சார்? கூலும். சார்ஜினுடைய யூனிட் கூலும். லென்த்துப்பா மீட்டரில் மைனஸ். இது என்னது? ஏரியா. அப்போ என்ன? -2. இது வால்யூம். அப்போ என்ன? -3. ஏன்னா அப்பான் இருக்குல்ல, டிவிஷனில் இருக்கிறதுனால மேலே போகும்போது -1, மேலே போகும்போது -2, மேலே போகும்போது -3. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் தான். இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பேச போகிறோம் அப்படின்னா காஸ்லாவை பேச போகிறோம். காஸ்லா நமக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காஸ்லா வந்து அப்ளிகபிள் ஒன்லி வென் யூ ஹேவ் க்ளோஸ்டு லூப். இது நீங்கள் ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணலாம்ப்பா, ரைட்? எப்போ இது அப்ளிகபிள் அப்படின்னா ஒன்லி ஃபார் க்ளோஸ்டு லூப் இது அப்ளிகபிள். ரெண்டாவது, சார்ஜ் ஷுட் பி என்க்ளோஸ்டு. என்க்ளோஸ்டுனா அந்த க்ளோஸ்டு லூப்புக்கு உள்ளே தான் சார்ஜ் இருக்கணும். ஐ ரிப்பீட், என்க்ளோஸ்டு. சார்ஜ் என்க்ளோஸ்டு, சார்ஜ் க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இட் கேன் பி எனி ஷேப்பா, இட் கேன் பி எனி ஷேப். அது ரெகுலர் ஷேப்பாகவும் இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் ஷேப்பாகவும் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இட் இஸ் அப்ளிகபிள் when it is closed loop. For example, இது எனக்கு closed loop, it is applicable. காஸ்லாவை நீங்கள் பயன்படுத்தலாம். இது எனக்கு ஓப்பனாக இருக்கு, you cannot apply.
இது எனக்கு irregular ஷேப் ஆனால் க்ளோஸ்டு லூப் தான், எங்கே எண்ட் ஆகுது அங்கேயே முடியுது பாருங்கள். அப்போ யூ கேன் அப்ளை யுவர் Gauss law. ஏன் இதை நான் வரைஞ்சிருக்கேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக. எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி அது க்ளோஸ்டு லூப்பு, சார்ஜ் உள்ளே இருக்குது அப்படின்னா யூ கேன் அப்ளை யுவர் Gauss law. அப்போ Gauss law வந்து ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது, இந்த பாருங்கள் இந்த டயக்ராமில் ஒரு சார்ஜ் உள்ளே இருக்குது, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் ரேடியலி அவுட்வர்ட், அதில் சந்தேகமே கிடையாது, ரேடியலி அவுட்வர்ட் தான். இப்போ நம்ம பேசணும் ஆல்ரெடி அந்த ஒவ்வொரு இந்த இங்கே எழுதுறேங்க பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இதோ இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். ஐ மென்ஷன் வெரி கிளியர். இந்த பாயிண்ட் எடுத்தால் இதுதான் எனக்கு பர்பெண்டிகுலர், இந்த பாயிண்ட் எடுத்தால் டேன்ஜென்ட் பர்பெண்டிகுலரில். அப்போ அந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையுமே என்னுடைய சர்ஃபேஸ் எடுத்தால் இந்த பாருங்கள், இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டர் இப்படி, இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டர் இப்படி, எல்லா பாயிண்ட்டுக்கும் என்னுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்குது அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுமே அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் தான் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஏரியா வெக்டரும் இருக்குது. ஐ ரிப்பீட், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஏரியா வெக்டரும் இருக்குது. அப்போ இந்த ஏரியா வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எங்கே எடுத்தாலும் சரி இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 0 degree. ஏன்னா ரெண்டுமே பேரலில் தானே இருக்குது, தே ஆர் பேரலல் டு ஈச் அதர், ஸோ தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 0 degree. அப்போ இங்கே காஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to நம்ம EA cos thetaன்னு சொல்லுவோம். இந்த தீட்டா என்ன ஆயிடுச்சு 0ன்னு மாறிடுச்சு, which is nothing but 1. அப்போது electric flux which is equal to EA, electric field which is 1/4 pi epsilon naught, அதாவது K Q by R square. ஏரியா என்னது ஸ்பியர் தானே, அப்போ 4 pi R square, 4 pi கேன்சல் ஆகிடுச்சு, R square கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யுவர் ரிமைனிங் டேர்ம் இஸ் Q by epsilon naught. இந்த சார்ஜ் எப்படி இருக்கணும், என்க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ என்னுடைய Gauss வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சார்ஜ் என்க்ளோஸ் which is equal to Q by epsilon naught. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சார்ஜ் இருக்குது ரைட். இதனுடைய ஏரியா வந்து நான் சும்மா சொல்கிறேன் 5 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. இன்னொன்று ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட், அதோடைய ஏரியா வந்து ஒரு 15 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எப்படி சார் இருக்கும், மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சார்ஜ் அண்ட் எப்சிலான் நாட். அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி. இப்போ இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது, அதுக்கு என்ன சார் ஃபார்முலா, இது இர்ரெகுலர் ஷேப் ஆச்சு சார், இதுக்கு என்ன சார் ஃபார்முலா, அதுக்கு இதே ஃபார்முலா தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஸ்பியர் அந்த ஷார்ட் புட் மாதிரி இருக்குது சார். எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸில் அப்ளை பண்ணும்போது ஃபார் அ க்ளோஸ்ட் லூப் இட் இஸ் ஆல்வேஸ் Q by epsilon naught தான். Keep in mind it can be any shape, size doesn't matter, shape doesn't matter, it matters only closed loop, charge உள்ளே இருக்கணும் அவ்வளவுதான் ரைட். சார்ஜ் உள்ளே இருக்கணும், க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும், அப்போ நீ Gauss law தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்றது நமக்கு இருக்குது. ஐ செட் ஃபியூ திங்ஸ், இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த ஷேப்ஸ் சைஸ் ரைட். இதில் நமக்கு 3 அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு மேஜராக கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த லீனியர் ஸ்ட்ரைட் ஒயர், இன்னொன்று வந்து இந்த சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட், I'll conclude here itself. என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குப்பா. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரில் எனக்கு சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட் இல்லையா, எனக்கு ரேடியலி அவுட்வர்ட் வந்து எனக்கு இருக்குது. இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஐ ரிப்பீட், எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். நீங்கள் சாதாரணமாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும், Gauss lawவை பயன்படுத்தணும்னா இது க்ளோஸ்டு லூப்பில் இருக்கணும். முதல்ல இது க்ளோஸ்டு லூப்லேயே இருக்குது இல்லையே, க்ளோஸ் லூப்லேயே இல்லை, அப்போ நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு நார்மல் ஒரு ஷீட், ஒரு பேப்பர் மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் இருக்குது. இதில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதே மாதிரி ரேடியலி அவுட்வர்டு போகுது. இந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே இல்லை. ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேப்பர் மட்டும் தனியாக எடுத்து உங்கள் கையில் வச்சு பாருங்கள், அது க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளேயா இருக்குது? இல்லை. அப்போ உங்களால் Gauss lawவை பயன்படுத்த முடியாது. இதே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குது, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் ரைட், ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், அதாவது ஒரு வாலிபால் மாதிரி ரைட், ஒரு வாலிபால் மாதிரி. அப்போ அதில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
இல்லையா, உள்ள காற்று இருக்கும், அப்புறம் வெளியிலையும் காற்று, அப்போ அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல நான் காஸ் லா பயன்படுத்தலாமா? ஈஸியாக பயன்படுத்தலாம், யூ கேன் ஈஸிலி. பட் இந்த இடத்துலையும் நான் வந்து கண்டுபிடிக்க விருப்பப்படுறேன் அப்படின்றப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் ஒரு இமேஜினரியாக நான் ஒரு க்ளோஸ்டு லூப்பை வரைய போகிறேன். ஒரு பென் இருக்குது, அந்த பென்னு நீங்கள் ஒரு டேபிளில் வைங்க, அதை க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே வைக்கணும்னா அந்த பென்னு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப்பை நீங்கள் வரைய போகிறீங்க. இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப்பு நீங்கள் வரைய போகிறீங்க, ரைட்? இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு க்ளோஸ்டு லூப்பு நீங்கள் வரைய போகிறீங்க. அப்போ எனக்கு வந்து இப்படி வந்துடும், ரைட்டா? இந்த மாதிரி எனக்கு வந்து க்ளோஸ்டு லூப் வந்து வந்துடுது, இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி அது க்ளோஸ்டு லூப், அது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இப்போ இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு நீங்கள் ஏரியா வெக்டர், இது ஃப்ளாட் சிலிண்டர் அப்படின்றப்ப எப்படி மேலே கீழே ஃப்ளாட், நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் பாருங்கள், மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே ஃப்ளாட்டாக இருக்கும், அது ஓவலாக இருந்து கீழே உருண்டு ஓடிடும். அப்போ அது ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். அப்போ இதோடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இதோடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கான ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், எனக்கு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தான். இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டர் எப்படி, இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டர் இப்படி. இப்போ இந்த பிளேன் ஷீட் சொல்லும்போது எனக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இதுக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், மேலே இருக்கிற ஏரியா வெக்டர், கீழே இருக்கிற ஏரியா வெக்டர், ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா வெக்டர், சைடில் பின்னாடி இருக்கிற ஏரியா வெக்டர், ரைட்? ஐம் கமிங் டு திஸ் டாபிக் லேட்டாக. இப்போ இதுதான் நமக்கு வந்து இருக்குது இந்த இடத்துல இருக்கிற டெர்ம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் அப்படியே அந்த எல்லோ கலரு ரெட் கலரு லிங்க் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல எல்லோ கலர் எப்படி இருக்குது, அப்போ இது 90 டிகிரி கேன்சல் ஆகிடும், ஏன்னா காஸ் 90 0 இங்கே 90 டிகிரி கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டும் கதையே இல்லை. அப்போ நமக்கு இந்த சைடு பாருங்கள் பேரலல், அப்போ 0 டிகிரி. எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் தானே, ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான், எனக்கு வந்து இந்த ஷேப் ஒரே ஒரு கர்வ்டுனா ஒரே கர்வ் தானே, அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ ஒன்று மட்டும் எனக்கு 0 டிகிரியில் இருக்குது. இங்கே பாருங்கள் மேலே 90, கீழே 90, பேக்கில் 90, ஃப்ரண்ட்டில் 90. இது வந்து பாருங்கள் 0 டிகிரி, இது வந்து பாருங்கள் எனக்கு 0 டிகிரி. அப்போ இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பயன்படுத்தும் போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q by epsilon. இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q by epsilon. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன, EA cos theta. இங்கே ஒரு cos theta, இங்கே ஒரு cos theta, இங்கேயும் 0 டிகிரி, இங்கேயும் 0 டிகிரி. அப்போ which is equal to 1, இதுவும் equal to 1. அப்போ 2EA equal to Q by epsilon. இங்கே பாருங்கள் எனக்கு சிலிண்டர் EA equal to Q by epsilon. ஈன்றது தான் நமக்கு வேணும். இந்த ஏரியா நான் என்ன சொல்லிட்டேன், ஏரியா இந்த சிலிண்டர் கர்வ்டு சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்போது சிலிண்டருடைய சர்ஃபேஸ் வந்து ஏரியா வந்து 2πRL சொல்லுவோம். இந்த Qன்றது எனக்கு சர்ஃபேஸ், ரைட்? இது இந்த லீனியர் சார்ஜ் ஸ்ட்ரெயிட் ஒயரில் தான் எனக்கு சார்ஜ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கான சார்ஜ் தான் இது. ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் λ ஈக்குவல் டு Q upon L. அப்போது L அப்படி போயிடுச்சுன்னா λL அப்படின்றது சார்ஜ் சொல்லிவிட்டு ஏரியா அப்படி எனக்கு ப்ராடக்ட்டில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் ஆகிடும் எப்சிலான் நாட். அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் பாருங்கள் λ 2πr epsilon naught will be your electric field. சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள். இதையே நீங்கள் எழுதலாம், தாராளமாக இதையே எழுதலாம். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ஷீட் ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது சர்ஃபேஸ் தானே. அப்போ என்னுடைய சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது சிக்மா ஏ அப்படின்னு எழுதலாம் பை எப்சிலான் நாட். இங்கே ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது E is nothing but sigma by 2 epsilon naught. நல்லா கவனிக்கணும், இது சிங்கிள் ஷீட்டுக்கண்ணா, சிங்கிள் ஷீட். இப்போ எனக்கு 2 ஷீட் இருந்தால் 2 sheets what I can do, 2 ஷீட் இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தா எனக்கு 2 ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே ஒரு ஷீட்டுனா இது, 2 ஷீட்னா சிக்மா பை 2 epsilon naught ப்ளஸ் சிக்மா பை 2 epsilon naught. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் 2 epsilon naught இருக்கும், மேலே ஒரு சிக்மா ப்ளஸ் இன்னொரு சிக்மா, ரைட்? ஐ ரைட் ஹியர் E1 E2 ஈக்குவல் டு E total. இது என்னது, சிக்மா பை 2 epsilon naught ப்ளஸ் சிக்மா பை 2 epsilon naught ஈக்குவல் டு E total. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 சிக்மா பை 2 epsilon naught 2 கேன்சல் ஆகிடும். அப்போ E total இஸ் நத்திங் பட் சிக்மா பை epsilon naught ஃபார் parallel ஷீட், ரைட்? 2 sheets parallel, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ யூஸ்டு த வேர்டு parallel. இதுதான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி க்ளோஸ்டு லூப்பு தான், உள்ள சார்ஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 3 இமேஜினரியாக சர்ஃபேஸை கன்சிடர் பண்ண போகிறேன். இங்கே கன்சிடர் பண்ண மாதிரி ஒன்று இன்சைடு, ரைட்டா? இன்னொன்று ஆன் த சர்ஃபேஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இப்போது நமக்கு ஒரு சார்ஜ்டு பாடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார்ஜஸ் வந்து எப்போவுமே சர்ஃபேஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். கீப் இன் மைண்ட், அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸில் நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம்.
சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு எப்பவுமே சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். கீப் இன் மைண்ட் ஆல்வேஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்சைட் எனக்கு சார்ஜ் இல்லை. ஸோ திஸ் பிகம்ஸ் 0. அப்போ சார்ஜ் 0வாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0 ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ரைட். அடுத்து என்ன இருக்குது? இந்த ஆன் த சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் சர்ஃபேஸில் ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நான் அந்த டயக்ராம் எடுக்கிறேன். அல்ஸ் ஐ ட்ரா ஹியர் இட்செல்ஃப். இந்த மாதிரி இருக்குது. ஒன்று இன்சைட், இன்னொன்று இந்த சர்ஃபேஸ்லேயே, இன்னொன்று வெளியிலப்பா, அவுட் சைட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம அதே காஸ் லாவை தான் எடுக்க போகிறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. டவுட்டே இல்லை. இந்த ஃப்ளக்ஸ்னது EA. ஆப்வியஸ்லி எனக்கு எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு இப்படி தான் இருக்கும். ஏரியா வெக்டர் இருக்காது, பெர்பெண்டிகுலர் தான். சாரி, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டர் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர், ஆனால் அது ரெண்டும் பேரலல். அப்போ EA தான் வரும். பிகாஸ் காஸ் 0 டிகிரி 0 ஆகிடும். சரி, 1 ஆகிடும். அப்போ EA மட்டும் எனக்கு இருக்குது. இப்போ ஐம் கோயிங் டு சூஸ் திஸ் அவுட் சைடு. அவுட் சைடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. இதனுடைய ஏரியா என்னது? 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸ் ஸ்மால் ஆர். ரைட்டா? அப்போது இதை நான் என்ன சொல்லலாம்? E 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் எந்த லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியாப்பா, நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியா தான் லெஃப்ட். கீப் இன் மைண்ட், எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும், இது வருமா அது வருமான. ரைட் ஹேண்ட் சைடு எந்த சார்ஜ் அது? ஏன்னா அது சார்ஜ் தானே. இப்போ சார்ஜ் என்னது? அது என்னது? சிக்மா ஏ. ஏன்னா அது சர்ஃபேஸ். சிக்மா ஏ தானே. அப்போ சிக்மா ஏன்றது என்ன? 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை எப்சிலான் நாட். 4π 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 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ E அப்படின்றது சிக்மா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. இது வந்து எனக்கு அவுட் சைடுமா. சரியா? அவுட் சைடு. அப்போ எனக்கு ஆன் த சர்ஃபேஸே இருந்தால் எப்படி சார் இருக்கும்? ஒன்றுமே இல்லையே. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இது தானே. ஆன் த சர்ஃபேஸ்னால் ரெண்டுமே ஒரே ரேடியஸ் தானே. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது ஆன் த சர்ஃபேஸ் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் நாட் தான். இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் வந்து அப்படியே சிமிலர் டு parallel ஷீட். கரெக்டாக? சிமிலர் டு parallel ஷீட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து சாப்டர் ஃபஸ்ட்டு. இதுலேயுமே எனக்கு பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு இதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒரு 1/2 மார்க், இந்த கண்டிஷனுக்கு ஒரு 1/2 மார்க், உள்ளே இருக்கிற அந்த 0ன்னு சொல்கிறீங்களா அதுக்கு ஒரு 1/2 மார்க். இதுவே நமக்கு வந்து வந்துருச்சு. லாஸ்ட்டு இந்த ஃபார்முலா இது எழுதுவீங்களா ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு 1/2 மார்க். முடிஞ்சது நமக்கு 3 மார்க்கு. ஓகேவா? இதுதான் அந்த டயக்ராம் எல்லாம். ஐ திங்க் யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். டயக்ராமுக்கு 1 மார்க், லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு half மார்க்கு. இடையில எழுதக்கூடிய அந்த கண்டென்ட், அந்த எப்சிலான் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught, அதுக்கு வந்து half மார்க்கு. அப்போ நமக்கு டயக்ராமுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 1 half 2 ஆகிடுச்சு. இடையில எழுதக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து சாப்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து we will go with the PYQs. Thank you so much for joining the session. Thank you. Thanks a lot.